எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு ட்ரீச் பண்ணுறப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டயக்னோஸை கண்டுபிடிச்சுன்னா 70% ட்ரீட்மெண்ட் அப்போவே ஓவர். இந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜரி மோஸ்ட்டாக தேவைப்படாது, ஆனால் அவங்களால வலினால் நடக்க முடியாது. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? முதுகு தண்டு இடுப்பு எலும்பு உடஞ்சி போச்சுங்க, அதுக்கப்புறம் இவரால நடக்கவே முடியாத நிறைய பேர் சொல்லிட்டாங்க. டிஸ்க் வந்து கிரேட் 5 வெளியே வந்து தனியாக வந்து கம்ப்ரஸ் ஆச்சுன்னா யூரின் மோஷன் பிரச்சனை வந்துடும். இந்த டிஸ்க் நீங்கள் நிற்கிறீங்க குனிறீங்கன்னா இது இல்லாமல் உங்களால் அதை செய்ய முடியாது. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு விருந்தினர் டாக்டர் சதீஷ்குமார் அவர்கள். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னாச்சு, டிஆர்ஜி ஹெல்த் கேருடைய ஃபவுண்டர். இவர் இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னாக்க இவர் D9 தெரப்பியோடைய ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றாங்க. நிறைய ஆய்வுகள் மேற்கொண்டு இன்னும் குறிப்பாக நம்ம சாஞ்சு உட்காரும் போது எனக்கு இடுப்பு வலி இருக்கு அப்படின்னு சொல்லாத ஆட்களே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்ல, உலகத்துல எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு பிரச்சனை, எனக்கு வந்து இடுப்பு வலி. சரி, நான் ஸ்பைனல் கார்ட் டாக்டர் பார்க்கணும். அந்த டாக்டர் நான் தேர்ந்தெடுக்கும் போது அவர் அந்த தொழில எவ்வளவு வருஷமா இருக்காருங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு வரும். கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கும் மேலாக 18 வருஷம் இவர் இந்த இண்டஸ்ட்ரியில தான் இருக்காரு. இது சம்பந்தமான ரிசர்ச் தான் பண்றாரு. இவர்கிட்ட 15,000 பேஷண்ட்ஸ்க்கு மேல ரெக்கவர் ஆகி போயிருக்காங்க. இன்னும் குறிப்பா சீரியஸான டிசீஸ்ல முதுகு தண்டு இடுப்பு எலும்பு உடஞ்சி போச்சுங்க, அதுக்கப்புறம் இவரால நடக்கவே முடியாத நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நிறைய மருத்துவர்களால கைவிடப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு 5,000 கேஸ்க்கு மேல இவர் சவாலா எடுத்து அவங்களை சிறந்த முறையில குணப்படுத்திருக்கக்கூடிய மருத்துவர், D9 ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லக்கூடிய இவரை பாக்குறதுல என்ன மாதிரி உங்களுக்கும் ஆர்வம் இருக்கும்னு நினைக்கிறேன். சார் தான். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பு சார். எனக்கு வந்து யாருக்கு உங்களை பார்த்ததுல சந்தோஷமோ இல்லை, எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாரையும் சாயாம ரொம்ப நேரமா உட்கார முடியல. இந்த இடுப்பு வலி பிரச்சனை எங்க அம்மா காலத்துல இருந்து அப்பா காலத்துல தான் வரும். சோ எனக்குமே இப்ப வரும்போது இது யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் இருக்கும்போதுதான் சென்னையில நீங்க மிக சிறப்பா அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. சார், எனக்கு நீங்க சொல்லுங்க சார், ஃபர்ஸ்ட் இந்த D9 தெரப்பியோட ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றாங்க. D9 தெரப்பினா எங்களை மாதிரியான ஒரு சராசரியான மக்களுக்கு தெரியும் D9னா என்ன, அது என்னென்ன அதெல்லாம் வந்துட்டு அடங்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் பேக் பெயின், நெக் பெயின் இதில் தான் காமனாக இருக்கோம். சின்ஸ் ஆர்த்தோபெடிக் அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிறதுனால ஸோ அதில் ஸ்பெஷலைஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஸ்பெஷலைஸ்னா எப்படின்னா, ஒரு பேஷண்ட் வராங்க ஒரு சிவியாரிட்டியில் இருக்குதுன்னா என்னதான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அதுக்கு டயக்னோஸ் பர்ஃபெக்டாக இல்லைன்னா அந்த ட்ரீட்மெண்ட் அதில் போய் சேராது. ஸோ எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு ட்ரீச் பண்ணுறப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டயக்னோஸை கண்டுபிடிச்சுன்னா 70% ட்ரீட்மெண்ட் அப்போவே ஓவர். ஸோ அதனால வந்து இப்போ ஒரு டயக்னோஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அது ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் அதை போக முடியும். ஸோ அப்போ நான் படிக்க ஆரம்பிச்சு வெறும் நம்மளால படித்தா மட்டும் போகாது. ஸோ நம்ம இது மூலயமா படிக்கணுன்றதுக்காக இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் ஸோ எவ்ரி 1 year 2 yearsக்கு ஒரு டிகிரி மாதிரி எடுத்து அதை படிக்க ஆரம்பிச்சு. ஸோ அதில் வி கெட் இன் டு தி ரிசர்ச். ஸோ அதில் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் பேசி இதில் எப்படி அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போக முடியும். இப்போ எல்லாருமே எடுத்தவொன்னே சர்ஜரிக்கு போயிட மாட்டாங்க, டாக்டர் உங்களுக்கு எடுத்தவொன்னே அதை அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. எனிதிங் யூ டு சிவியர் இல்லை ஒரு பேரலைஸ்க்கு ஸ்டேஜுக்கு போகுதுன்னா அந்த கேஸை தான் சர்ஜரி பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எப்படின்னா, ஒரு பேஷண்ட் வந்து அவங்களால நடக்கவே முடியல, வலி மட்டும் தான் இருக்கு. இந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜரி மோஸ்ட்டாக தேவைப்படாது, ஆனால் அவங்களால வலினால் நடக்க முடியாது. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? ஸோ இப்போ இந்த மாதிரி பேஷண்ட் இதுலேருந்து வெளியே கொண்டு வரணும். ஸோ இதுதான் வேலை. அப்போ சர்ஜரி பண்ண வேண்டிய பேஷண்ட், பண்ணக்கூடாத பேஷண்ட் ரெண்டாக பிரிச்சிடலாம். ஸோ யார் யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் எடுத்தோம் அப்படின்னா, பெயின்னால இந்த பிரச்சனால கிரேட் 5 டிஸ்க் பல்ஜ் வந்து பேரலைஸ்க்கு வரையும் போயிருக்கணும். அந்த பேரலைஸ்ன்றதுனா செமி பேரலைஸ், காலை தூக்கி வைக்க முடியல, பிளான்டார் மூவ்மெண்ட் வராது, காலில் தூக்கி வைக்க முடியாது. யூரின் மோஷன்ல பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா பேக்ல இருக்கிற நர்வ் வந்து கம்ப்ரெஷன் சிவியரா ஆகுது. அந்த டிஸ்க் வந்து கிரேட் 5 வெளியே வந்து தனியாக வந்து கம்ப்ரெஸ் ஆச்சுன்னா யூரின் மோஷன் பிரச்சனை வந்துடும். ஃபர்ஸ்ட் அதுதான் காமிக்கும் கிரேட் 5ல. ஸோ கிரேட் 5ல அது வந்துச்சுன்னா அவங்களுக்கு போக வராது, டைட்டா இருக்கும், யூரின் போகாது, இல்லைன்னா கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கும். இது வந்து சிம்பத்தட்டிக் பாராசிம்பத் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஓவர் கம்ப்ரெஷன் ஆனவொன்னா இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். மூணாவது என்னன்னா, வலினால படுக்கையா இருக்கிறேன், பெட்டை விட்டு எழுந்துக்க முடியல. இந்த 3 கேஸ் இப்போ வந்துச்சுனால கிரேட் 5ல இருப்பாங்க. இவங்களுக்கு கண்டிப்பா சர்ஜரி தேவை. ஸோ இப்போ இவங்களோட ஸ்பெஷலைஸ்டு சர்ஜன் அப்படின்னு தேவைப்படுது. ஸோ எங்க டீம்ல எங்க டாக்டர் அதுக்கும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, 1000ல் ஒருத்தர் இல்ல 10,000ல் ஒருத்தர் அப்படிதான் சென்சஸ் எடுக்க முடியும். ஸோ மீதி கேட்டகரி எல்லாமே 1லேருந்து 4 கிரேட்குள்ளதான் இருப்பாங்க. 1 to 4 இந்த 4ல வந்து நம்ம பிரிக்கணும் எந்தெந்த பேஷண்ட் எதுல இருக்காங்க. இப்போ 1 and 2ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் ஒரு 5 நாள்ல சரியாயிடும். 3 வந்துட்டாங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நாள் ஆயிடும். கிரேட் 4 வந்துட்டாங்க அப்படின்னாலே 20லேருந்து 30 இல்ல 40 நாள் கூட ஆயிடும். இந்த டேஸ் எல்லாமே வந்து எதை வச்சு குறிக்கிறோம் அப்படின்னா சிவியாரிட்டியை பொறுத்து. இப்போ இதை இவ்வளவு நாள்ல பண்ணா இந்த பேஷண்ட் சரியாயிடுமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம்.
ஸோ இது எப்படி நாங்கள் கணக்கு எடுப்போம் அப்படின்னா கிரேட் 1 and 2 இருந்தால் யோசிக்க தேவையில்லை. எவ்வளோ நாளில் 5 நாளில் போடுறோம் 10 நாளில் போடுறோம் 100% சரியாயிடும். ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர் அங்கே கிழியில. இந்த ஸ்ட்ரக்சர் 2 ஸ்ட்ரக்சர் உள்ள இருக்கு டிஸ்க்ல. ஒன்னு வந்து நியூக்ளியஸ் பல்போசஸ், ஒன்னு ஆனுலஸ் ஃபைப்ரோசிஸ் இந்த டிஸ்க்ல சொல்லுவாங்க. இந்த டிஸ்க் நீங்க நிக்கிறீங்க குனிறீங்கன்னா இது இல்லாம உங்களால அதை செய்ய முடியாது. இயற்கையான உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம் அது. இது என்ன குஷனிங் எஃபெக்ட் மாதிரி டோனட் இருக்கு இல்லையா, அது எப்படி ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கு அந்த மாதிரி டிஸ்க் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாதான் நீங்க கீழே குஞ்சு அதுவும் எடுக்க முடியும். அது இல்லை அப்படின்னா நீங்க ரோபோட்டிக் மாதிரி நின்றுட்டு தான் இருக்கணும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இயற்கையாவோ இன்ஜுரி ஆனாலோ இல்ல வீக் ஆகி கிழிஞ்சாலோ இது 2 எது ஆனாலுமே அந்த இடத்துல வந்து அந்த டிஸ்க் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இது வெளியே வர ஆரம்பிக்கிறது பாருங்க, அதுதான் கிரேட் 3. அந்த இடத்துல கிழிஞ்சுது அப்படின்னா இது கிரேட் 4. இந்த வெளியே வந்து அந்த நரம்பு அழுத்துச்சுன்னா உங்களுக்கு ஷைட்டிக் பெயின் சொல்லுவாங்க. இதுதான் முதல் முறையா நீங்க ஷைட்டிக் பெயினை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த நர்வ் கம்ப்ரஸ் ஆகாதுன்னா அது ஷைட்டிக் நர்வ். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா கிரேட் 3க்கு வந்துட்டாங்க. இப்போ இதுலயே வந்துட்டாங்கன்னா சூப்பரா சரி பண்ணிடலாம். கிரேட் 4ல வந்திருக்காங்களா அப்படியே சரி பண்ணலாம். எவ்வளவு பண்ணலாம்? 90% வரையும் பண்ண முடியும். இப்போ கிரேட் 4 வந்துச்சு, டிஸ்க் வெளியே வந்து கீழே தொங்கிருச்சு. ஏன் அது எப்படி கீழே தொங்குறது மேல வருது எப்படி அது கணக்கு எடுக்கணும்? இப்படி இந்த சமநிலையில எது போனாலுமே எலிமினேஷன் ஆஃப் கிராவிட்டி உடம்புல அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரக்சர் எலிமினேஷன் ஆஃப் கிராவிட்டி வரப்ப நீங்க ரிவர்ஸ் அட்மாஸ்பியர் வச்சு அதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கோம், அதை ரிவர்ஸ் புல் பண்ண முடியும். இப்போ டுவர்ட்ஸ் கிராவிட்டி இப்படி வெளியே வந்து இப்படி கீழே இறங்கிச்சுன்னா அதை மேலே ஏற்றி எலிமினேஷன் ஆஃப் கொண்டு வரது கஷ்டம். ஸோ இது வந்து கிரேட் 4ல வரலாம் இல்ல 5லயும் வரலாம். நாங்க வந்து அனலைஸ் பண்ணுவோம், இதை செக் பண்ணுவோம், கூட வந்து தேவைப்பட்ட ஒரு ஸ்கேன் எடுத்துப்போம். இதெல்லாம் பாக்குறப்ப நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா 100% டயக்னோஸ் கிடைச்சிடும். ஆனா மேக்ஸிமம் நம்ம கிட்ட வந்துட்டு சர்ஜரி வரையும் போன கேஸ் எல்லாம் சர்ஜரி இல்லாம சரி பண்ணிருக்கோம். எஸ், அப்படியும் பண்ணியிருக்கோம். அது சர்ஜரி வரையும் அப்படின்னா இப்போ ஒரு சிலர் வந்து வலினால பயத்தினால கிரேட் 3க்கே நான் சர்ஜரி பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. ஸோ ஒரு சிலர் கிரேட் 4 சிவியரா இருக்கும், வேற வழியே இல்லை பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க, அதையும் எடுத்து செஞ்சிருக்கோம். ஒரு சிலர் சர்ஜனே சொல்லியிருப்பாங்க இதுக்கு சர்ஜரியே வேணாம் பண்ணிடுறோம், ஏன்னா ஏஜ் ஃபேக்டர்னால ஏஜ் வந்துருச்சு, இந்த ஏஜுக்கு சர்ஜரி பண்ணக்கூடாது, விட்டமின் டி ரொம்ப கம்மியா இருக்கு, போன் வந்து அடுத்து நடந்தா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வேணாம், கால்சியம் கம்மியா இருக்கு, வேணாம். ஸோ இந்த மாதிரி கேசஸும் எடுத்து பண்ணியிருக்கோம், அவங்கள ரிகவரியும் கொடுத்துருக்கோம். பட் மோஸ்டா என்னன்னா எங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிடும் இது எடுக்கலாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா ரிகவரி வராத கேஸை எடுத்து நம்ம பண்றதுல எந்த பிரயோஜனம் இல்லை, டைம் வேஸ்ட், ஆப்வியஸா பேஷண்டோட மணியை வேஸ்ட்ன்றதுனால நாங்க இதை தெளிவா இருக்கோம் அதுல. சரி, இப்போ நீங்க சொல்லப்போதான் தெரியுது இடுப்பு வலி இருக்கு அப்படிங்கறத கேன்சர் எடுத்துக்க கூடாது, அதனால மோஷன் ப்ராப்ளம் கூட வரும். ஏன்னா நாங்க என்ன நினைச்சோம்னா இது வேற டிபார்ட்மெண்ட் அது வேற டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு. எனக்கு போன முறை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு மாசம் இருக்கும் நினைக்கிறேன், கோயம்புத்தூருக்கு டிராவல் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் வந்துட்டு பெயினா இருந்துச்சு. அப்போ ஒரு டாக்டரை பார்க்கும்போது சொன்னாங்க இது ஸ்பைனல் கார்ட் பிரச்சனை, அதனால வந்துட்டு இங்க இருக்கு, ஸோ இதுக்கு நீங்க வந்துட்டு ஒரு எம்ஆர்ஐ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் வலிக்கிறதுக்கும் கூட சம்மந்தம் இருக்கா? நீங்க உடம்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 33 போன் இருக்கு, எலும்பு ஸ்பைனல் போன். அந்த 33 போனோட வேலை என்னன்னா உங்களுக்கு எல்லா உடம்புக்கும் நரம்பை பிரிச்சு கொடுக்கறது தான் வேலை. கழுத்துல ஒரு 7 போன் இருக்கு, அந்த 7 போனும் உங்க கையை செயல்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் நீங்க ஸ்கேன் எடுத்தப்ப அந்த போன்ல எதுவும் கம்ப்ரெஷன் இருந்ததுன்னா அந்த கை வலி வந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து அதுல தண்டோட பிரசங்க எடுத்துன்னா அது இதனால இருக்கலாம் அப்படின்னு டயக்னோஸ் பண்றதுக்காக அந்த ஸ்கேன் எடுக்க சொல்லியிருப்பாங்க. மீதி ஒரு 12 நர்வ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக், இது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது, வாலண்டரி கண்ட்ரோல்னுவாங்க. மேல இருக்கிற 7 நரம்பு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். அப்படின்னா நீங்க கையை தூக்குறீங்க இறக்குறீங்க கையை தலை ஆட்டுறது எல்லாமே உங்க கண்ட்ரோல், நீங்க செய்யாம அதை செய்யாது. ஆனா இந்த இதயம், லங்ஸ், சிறுகுடல், பெருங்குடல் எதுவுமே உங்க கண்ட்ரோல்ல கிடையாது, இது ஆட்டோமேட்டிக்கா இயங்கக்கூடிய கண்ட்ரோல். இதுக்கு பேர் தான் சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக். ஒரு 12 நர்வ் வந்து அது தானா செயல்படும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கீழே ஒரு 5 நர்வ் இருக்கும், லம்பார் நர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நர்வ்ஸ் தான் வந்து எங்கேயாவது செயல்பட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி யூரின் மோஷன்ல பிரச்சனை வரலாம், ஏன் ஈவன் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் கூட வரலாம். இதுல கம்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா அது மேலுக்கா இருந்தாலும் சரி ஃபீமேலுக்கு இருந்தாலும் சரி, எங்க ஆகுதுன்ற பொறுத்து அந்தந்த பிரச்சனையை வந்து பொறுத்து வேரி ஆகும். ஸோ கீழே இருக்க அந்த 5 நரம்பு தான் காலுக்கு நான் நடக்கிறதுக்கு, நிக்கிறதுக்கு, நிக்கிற சென்ஸ்க்கு எல்லாமே அந்த 5 நரம்பு தான் வேலை ஹெல்ப் பண்ணுது. இப்போ அதுலயே தடைப்பட்டுச்சுன்னா அப்ப அதுக்கான பிரச்சனை வரதான் செய்யும். ஸோ இப்போ உங்க டாக்டர் அதனால அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ஒரு என் ரேஞ்ச் டயக்னோஸ் வரையும் சொல்லியிருக்காங்க. ஒரே சிம்பிளான எம்ஆர்ஐ எடுத்துற உடனே தெரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த காலகட்டத்துக்கு எதுவாக இருந்தாலும் ஃபாஸ்டா வேணும்னு கேட்கறதுனால அவங்க இமீடியட்டா எம்ஆர்ஐ சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல கம்ப்ரெஷன் தான் இருந்தது, இல்லைன்னா இல்ல, அப்ப சிம்பிளான ஒரு மசில் ரிலீஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல உங்களுக்கு சரியா இருக்க வாய்ப்பு இருக்கு.